வணக்கம் டீச்சர்ஸ். இஸ்ரீ பாலஜகன் கந்தசாமி. இன்றைய நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் பண்ணான டெஸ்ட் இது. இன்றைக்கி லைவ் கொடுக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து சண்டேங்கிறனால இங்கே நெட் இஷ்யூ இருக்குது. அதனால் உங்களுக்கு வீடியோவை அதை மேக் பண்ணி அனுப்பிவிட்றோம். நீங்கள் இன்றைய ஒரு நாள் சமாளிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். சரி, இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு போக ஆரம்பித்தா முதல்ல பாருங்கள், தமிழ் இலக்கணத்துலேருந்து மெய்ப்பு திருத்த குறியீடு டு தொடர்கள் வரைக்கும் இதில் ஒரு 10 கேள்விகள் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தொடர்கள் பொருள் அடிப்படையில் டேஸ் வகைப்படும். தொடர்கள் பொருள் அடிப்படையில் நான்கு வகைப்படும் அப்படிங்கிறது ஆன்சர். அதாவது செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லலாம். ரெண்டாவது, விளைவு தொடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. விளைவு தொடர் ஆன்சர் பாருங்க, பி ஆன்சர். இளமையில் கல், அதாவது விளைவு தொடருடைய எக்ஸ்பிளைன் பார்த்திங்கன்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வெய்தல், இந்த பொருளில் வரக்கூடிய தொடர் வந்து விளைவு தொடர். ஏவல் அப்படின்னா இளமையில் கல், அதே வேண்டுதல் அப்படின்னா உன் திருக்குறள் நுழைத்தருக வேண்டுதல், இந்த மாதிரி. மூணாவது கேள்வி பாருங்கள், கூற்று 1, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 2, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஆன்சர் பாருங்கள், டி ஆன்சர். கூற்று 1 தவிர 2 சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஒரு ஓர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஓர் இந்த வார்த்தையும் ஒரு அப்படின்ற இந்த வார்த்தையும் நம்ம பயன்படுத்துவோம். இது எங்கெங்கே அப்படின்னா, உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரணும். உயிரெழுத்து தொடங்க முன்னாடி வந்து இந்த இடத்துல ஓர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதில் வந்திருக்கணும் உயிரெழுத்து. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு, உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடிய இந்த சொல்லுக்கு ஒரு அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரெண்டுமே தவறு அப்படிங்கிறத நமக்கு சரியான ஆன்சராக நமக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கிறது ஆன்னு சொல்லிட்டு பாருங்க, அது வந்து ஓர் நமக்கு இந்த இடத்துல போட்டுக்கிறோம். அப்போ உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தொடங்குற இந்த சொல்லுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, ஒரு அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். அதுக்கு இந்த இடத்துல சரியான ஆன்சர் டியாக சொல்ல முடியாது. நாலாவது, ஒரு தொடரில் டேஸ் பகுதிகள் இடம்பெறும். ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர் 3 அப்படிங்கிறது சொல்லுங்கள். அதாவது எழுவாய் பயனலை செய்விட பொருள். அஞ்சாவது, கபிலர் குறிஞ்சிப்பட்டை எழுதிய புலவர். இதில் பயனிலை எது? ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர். புலவர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆறாவது, தன்னையும் முன்னால் இருப்பவரையும் மறலாமல் மூன்றாம் அவரை குறிப்பது டேஸ் எனப்படும். ஏன் சார்? படற்கை, அவன், அவள், அவர், இதெல்லாம் சொல்லணும். ஏழாவது, சரியான மரபு தொடருங்க. இதில் பாருங்கள், கூகை சரியான மரபு தொடருங்க. கூகை. பி ஆன்சர், குளரும். கூகை குளரும், அதாவது மயில் அகவும் இல்லைங்களா, மயில் அகவும், கிளி பேசும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், ஆந்தை அலரும். சரி, அடுத்து போயிடலாம். எட்டாவது, கீழ்கண்டுள்ள தவறான தேர்வு செய்க. கோடை, பின்னு, பானை, வனை, பூ, கொய், புறா குணுகும். தவறானது என்ன? ஏன் சார்? கோடை பின்னு அப்படிங்கிறது தவறு. ஆக்சுவலி கோடை முடை அப்படின்னு சொல்லி தான் வரணும். முடை, கோடை முடை அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்து பாருங்கள், 9வது, செரியினை சொற்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்க. ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர். பச்சை பசேல் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெள்ளை வெளியேறது சொல்லலாம். அதாவது பொருளோட செறிவை குறித்து வருவன செறியினைன்னு சொல்லுவோம். 10வது, மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவாக உள்ள சொற்களை தேர்ந்தெடுக்க.
டி ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சொல்லலாம். வேறு ஒன்றில்லை. வரலாறு பார்ட் 1ல் ஐரோப்பிய ஒன்றியம் டு பன்னாட்டு நிதியமைப்பின் ஐஎம்எஃப் நோக்கங்கள், இதிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். மாஸ்ட்ரிக்ட் உடன்படிக்கை டேஸ் ஆண்டு கையெழுத்தானது? மாஸ்ட்ரிக்ட். ஆன்சர் பாருங்கள், 1991 டிசம்பர். பாடல்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? டி ஆன்சர் பெல்ஜியம். பெல்ஜியத்தில் பிரசல்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. 13வது கேள்வி. 1926 இரண்டாம் டியூஸ் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் யார்? ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர் முசோலினி. சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரத்தோட சர்வதிகாரியானவர். 14வது கேள்வி. மெயின் கேம்ப் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மெயின் கேம்ப். சி ஆன்சர் ஹிட்லர். 15வது. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் யார்? டி ஆன்சர் ஃபெர்டினண்ட் லாசஸ். 16வது. இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறையை எந்த ஆண்டு அறிமுகம் செய்தது? சி ஆன்சர் 1919. 17வது கேள்வி. இன ஒதுக்கல் என்பதன் பொருள் என்ன? டி ஆன்சர் தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல் அப்படிங்கிறது பொருள். 18வது கேள்வி. தலைத்தகப்பாளர் என அறியப்பட்டவர் யார்? பி ஆன்சர் சைமன் பொலிவர். 19வது கேள்வி. டேசம் ஆண்டு உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது? பி ஆன்சர் 1828. 20வது. பிரிட்டன் பொதுவாக பெவரேஜ் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிட்டது? பி ஆன்சர் 1942. அரசியல் அறிவியலிருந்து 6 to 10 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை டு சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகள் சமூகத்தின் தாக்கம் எவ்விதம் என்பதை ஆராய்வது டேஸ் என்பதாகும்? ஏன் சார் சமூகவியல் பாலினம். 22வது. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க டேஸ் உதவுகிறது? சார் கல்வி தான். 23வது. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் டேஸ் சதவீதம் வரை அதிகரிக்கிறது. பி ஆன்சர் 20%. 24வது. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார்? ஏன் சார் ஜன்கோ தபே. இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. 25. மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்?
ஏன் சார் சுஷ்மா ஸ்வராஜ். 21வது கேள்வி, அதாவது உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி யார்? சார் மிரா சாஹிப் பாத்திமா பிவி. 27 பொருள்கள் சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஏன் சார் சந்தை. 28வது சந்தையை உருவாக்குவதற்கு பொருள்களை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? சார் குழுவாக. 29வது பரவலான சந்தைகள் எத்தனை வகைகளாக உள்ளன? சார் 2, அது தயாரிப்பு சந்தை காரணி சந்தை. 30வது கேள்வி, டேஸ் என்பது உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலானவை அல்லது சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதியாக இருக்கும். பிராந்திய சந்தை. எக்கனாமிக்ஸ் 6 to 10க்குள்ள மேம்பட்ட அறிவும் தொலைநோக்கு டு இடம்பெயர்தல் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க, தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது எது? ஆன்சர் பாருங்க. சார் நிகர நாட்டு உற்பத்தி உண்மையான அளவாக இருக்கும். 32 நாடுகளின் மேம்பாட்டை அளவிடுவதற்கு மிக முக்கியமான காரணி இது. சார் வருமானம். 33 வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா டேசாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. சார் 3வது பெரிய நாடாக, அதாவது பார்த்திங்கன்னா சீனா முதலிடத்துலையும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் 2வது இடத்துலையும் இருக்குது. 34 மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பாருங்கள். சார் புதுடெல்லி. 35 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடப்பெயர்வு டேஸ் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சார் 2. 36 கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் கடைசியாக வாழ்ந்த இடமும் வேறுபட்டிருந்தால் டேஸ் இடப்பெயர்வு என அழைக்கப்படுகிறது. சார் வாலிட அடிப்படை. 2 இருக்குது இல்லைங்களா, அதாவது பிறப்பிட அடிப்படையில் வாலிட அடிப்படை. இதில் வாலிட அடிப்படைன்னு சொல்லுவோம். பிறப்பிடம் அடிப்படைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கும்போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 37 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் இடம்பெயர்ந்தவரின் ஒட்டுமொத்த கணக்கில் பெண்களின் இடப்பெயர்வு சதவீதம் டேஸ். ஆன்சர் பாருங்கள். சார் 53%. 38 தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வைக்கிறது. சார் சென்னை. 39 உலகிலேயே டேஸ் இடையேயான பாதையை 2019ஆம் ஆண்டின் மிகப்பெரிய இடப்பெயர்வு பாதையாகும்.
ஆன்சர் பாருங்கள். ஏ ஆன்சர் மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடு. 40வது கேள்வி. உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெறும் பறவை டேஸ் ஆகும். பி ஆன்சர் ஆர்டிக் டென். ஜாகிரபி 6 to 10 அது செகண்ட் பார்ட்லேருந்து இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் புவி படங்களை கண்டறிய வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். புவியியல் என்ற சொல்லை வடிவமைத்தவர் யார்? சீன்ஸு எரட்டோதெனிஸ். எரட்டோ அப்படிங்கிறது வந்து இந்த கிரேக்க மொழியில் வந்து பார்த்திங்கன்னா புவி அப்படின்ற பொருள் வந்து ஜியோ சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி விவரித்தல் அப்படின்ற பொருள் வந்து கிராஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 42. கீழ்கண்டவற்றில் கிரேக்க புவியியலாளர்கள் அல்லாதவர்கள் யார்? ஏன் சார் தாளமி. 43. ஹம்போல்ட் டேசாம் ஆண்டு காஸ்மோஸ் என்னும் நூலை வெளியிட்டார். ஏன் சார் 1844. 44. வில்லியம் டி பேட்டிஷன் என்பவர் புவியியலுக்கான 4 மரபுகளை புவியியலின் முக்கிய பொருட்களாக கண்டறிந்த ஆண்டு எது? சீன் சார் 1963. 45. வேளாண்மை மீன்பிடித்தல் தொழிற்சாலைகள் போன்றவை கீழ்காணும் எந்த பாடப்பிரிவை சேர்ந்தவை? சயின்ஸ் புவியியல் ப்ளஸ் பொருளாதாரம். 40. ஹம்போல்ட் கீழ்காணும் எந்த ஏரி நல்ல மதகுருவின் நீரூற்று என விவரித்தார்? சார் ஆஸ்பால்ட் ஏரி. 47. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் சூழ் தொகுதிகள் எக்கோசிஸ்டம் குறித்து கற்பது கீழ்கண்டவற்றில் எது? சார் உயிர் புவியியல். 48. நில ஊடுருவல் ரேடார் கீழ்காணும் எந்த துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது? இந்தியன்ஸ் மேற்கூறிய அனைத்துமாக தொல்பொருள் ஆய்வு, குடிசார் பொறியியல், நகர திட்டமிடல். 49. முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை டேஸ் முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சார் 4. 50. வட்டார அணுகுமுறை டேஸ் என்பதால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சார் கார்ல் ரிட்டர். சைக்காலஜிலேருந்து ஒரு 10 கேள்விகள். சுருக்கி அமைத்தல் டு பொதுமை கருத்து படங்கள் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பண்ணுங்கள். செயலுக்கு முற்பட்ட நிலை டேஸ் முதல் டேஸ் வயது வரை உள்ள நிலையை குறிக்கும். சீன்ஸ் 2 முதல் 7 வயது வரை. 52. கீழ்கண்டவற்றில் டேஸ் வயதை முன்கருத்து உருவாதல் நிலை என்பர். சார் 2 to 4 வயது. 53. கண்கூடாக பார்ப்பதை சிந்தித்து செயல்படும் நிலை எது?
பி ஆன்சர் புலனீடான செயல்நிலை. 54 டேஸ் செயல்நிலையில் ஆய்வுக்கான கருதுகோள்களை உருவாக்கும் திறன் பெறுவார். சீன்ஸ் முறையான செயல்நிலை. 55 7 to 11 வயது வரையுள்ள பருவத்தினை டேசன் அழைப்பர். சார் முறையான செயல்நிலை. 56 11 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பருவத்தினை முறையான செயல்நிலை என குறிப்பிடுபவர் யார்? ரேவநாசம். ஆக்சுவலி இது முறையானதில்லை, திட்டமிட்ட செயல்நிலை. சாரி, இது தப்பாக நான் அடிச்சிட்டேன். அது திட்டமிட்ட செயல்நிலை அல்லது பருப்பொருள் சிந்தனை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். 11 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பருவத்தினை முறையான செயல்நிலை என குறிப்பிடுபவர் யார்? ஆன்சர் ஆன்சர் பியாஜே. சாரி, சின்ன தவறு இருந்துச்சு. இப்போது 57 பாருங்கள். பருப்பொருள் வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்ளும்போது டேஸ் தொடங்குகிறது. பி ஆன்சர் அறிதலின் வளர்ச்சி நிலை. 58 பியாஜே கோட்பாட்டில் கல்வி பயன்களாக கூறுவது எது? டிஎன்ஸ் மேற்கூறிய அனைத்தும். அதாவது அறிவு வளர்ச்சி கற்பித்தல், பரும பொருட்களின் வழி கற்பித்தல், கற்றல் ஏன் தோல்வி ஏற்படுகிறது என அறிதல். 59 அறிதலின் வரைபடம் என்னும் கருத்தினை வழங்கியவர் யார்? சி ஆன்சர் டோல்மன். 60 குறிக்கோளினை அடைய உதவும் சூழலை பற்றிய அறிவார்ந்த புலன் காட்சிக்கு டேஸ் என்ற பெயர். பி ஆன்சர் அறிதலின் வரைபடம். இங்கிலீஷ் தி கேஸ்டல் டு தி கேஸ்டல்னா ட்ரீ வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆன் டேஷ் அண்ட் போச் ஆன் சைடு. Answer B answer nose. 62 how does the boy go to school? Yes, the boy goes school unwillingly. 63 full of stench and bedded like this pair. What is the soldier ready to do? Answer the soldier is ready to guard his country. 64 this is my son, my own telements. These lines are taken from dash. Answer Mrs. 65 the charge of the light brigade was written by dash. C answer Tennyson. 66 Ulysses yearns to dash which is like a sinking star. C answer gain knowledge. 67 and with the figure of speech there lies the port the vessel buffs Kershal. B answer personification. 68 dash means time will be insufficient to
touch all places of the world. Answer, little remains. 69. Thunder refers to dash. Answer, good times. 70. Life is hard. Be still, be a rock. These lines are taken from dash. D answer, a father to his son. Okay teachers, இந்த டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.